தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. திமுக பக்கத்துல ஒரு ஒரு பக்கத்துல அப்படியே நிக்கிறாங்க. கொஞ்சம் அதிகமான சீட் கேட்குறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட எனக்கு 60 சீட் குடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி தராங்க. அதிமுக என்ற ஒரு பெரிய ஆலமரத்தை எடப்பாடிங்கிற ஒரு தூக்கி கொடுத்துட்டோம், எளிதா கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில சசிகலா அம்மையார். அதை இப்போ சசிகலா அம்மையாரை வந்து பிஜேபி மதிக்கல, எடப்பாடி அவர்கள் மதிக்கல. அதனால அவர்களுடைய வாக்கு வங்கியை சிதைக்கணுங்கிற மட்டும் தான் நோக்கம் அவங்களுக்கு. வெற்றி பெறுகிறோமா அந்த படிக்குமா? மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுச்சுங்களா, உலகத்தில் சுற்றி வர போகிறேன்னு போயிட்டு 2 தெருவை மட்டும் சுற்றி வந்துடுவோம். இல்லை அது அந்த கதை போல ஆயிடுச்சு அவங்க கதை. அதே போல் இப்போ பசுமொழிலே அப்படி ஆரம்பித்து பசுமொழி சுற்றி வந்துடுவாங்களோ. விஜயுடைய தாவேகாவுடன் கூட்டணி சேர்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் தொடங்குவதாக இருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி 28க்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு முடிவு பண்ணுறாங்கல்ல. இல்லை, இவங்க பேசுவதற்காக ஆர்வமாக இருந்தாலும் இப்போ சசிகலா போன்றவர்களை விஜய் சேர்ப்பாரா? நீங்கள் தேர்தல் நேரத்தில் அங்கே போய் வந்து நிகழ்ச்சி நடத்துவது, அதுக்கெல்லாம் எப்படி பசுமொழி ஒரு ஆசிரியர் கொடுப்பா, உங்களுக்கு வந்து ஆசீர்வதிப்பார் அவங்க? விஜயின் எழுச்சி இளைஞர்களின் புத்துணர்ச்சி அப்படின்னு அவங்க பேசப்படுறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா விஜய் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது விஜய் மேலே. ஏன்னா அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் தொடர்ந்து வந்து விஜயுடைய நடவடிக்கைகளை கவனிக்கப்படுகிறது. விஜயுடைய ரேம்ப் வாக்கை வந்து நான் காப்பி அடிச்சு நீங்கள் நடக்கிறீங்க. ஏன்னா 2021 நாங்கள் நடந்தோம். ஆனால் அன்று போய் இது போல செய்யலை. விஜயை போல காப்பி அடிக்கிறீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அப்போ திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கிறது. வேற ஆட்கள் இல்லை. அப்போ இதுக்கு ஒரு மாற்று தேவைப்படுகிறது. அந்த மாற்று தேவைப்படுவதற்காகத்தான் தாவேகாங்கிற ஒரு கட்சி இருக்கு. அதனால தான் அதை வந்து மக்களின் விருப்பம், தமிழகத்தின் விருப்பம்னு சொல்றாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சொல்லுங்கள். அரசியல் கணக்கு, தேர்தல் கணக்கு, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட்டணி கணக்கு, கூட்டணி வேகம், விவேகம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப இடைவிடாத வேகத்தில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கட்சியும் பார்த்திங்கன்னா அசுர வேகத்தில் தங்களுடைய பணியை வந்து தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரேமலதா நேற்று வரைக்கும் வேறு விதமான குரலில் வந்து ஒழித்திட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வரதுக்கான வேலைகளை மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. சசிகலா பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறதாக, அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு, ஆமாம் ஜெயலலிதாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறத அவரும் வந்து அறிவித்து களத்தை அவர் பங்குக்கு பரபரப்பாக்கிட்டு இருக்கார் இல்லைங்களா? ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. விஜய் ஒவ்வொரு நகரும் வந்து அனைத்து பகுதியும் பேசப்பட்டு வருகிறது. நாம் தமிழர் சீமான் வழக்கமாக தன்னுடைய வந்து எப்பொழுதும் போல வேட்பாளர்களை அறிவிக்கிற அந்த மும்முரமான பணியில் வந்து அவர் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில் அரசியல் வேகம், அரசியல் நகர்வுகள் என பல்வேறு கட்ட பணிகள் வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கூடுதல் சுமையாக இருந்தாலும், இன்றைக்கி எதிர்பாராத விதம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய முன்னாள் மேயர் PM மன்னன் அவர் வந்து அதிமுக சேர்ந்திருக்கிறாரு. ஒன்று அடிக்கிட்டே போகலாம். அரசியல் நிலவரம், அதே போல் வந்து தேர்தல் கணக்கு, இதெல்லாம் எதை நோக்கி போகுது, மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க? இப்போது அரசியல் வந்து தேர்தல் களத்தில் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது வாடிக்கையான ஒன்று தான். ஏன்னா மே மாதத்தில் இந்த அரசு முடிய போகிற நேரத்தில் எவ்வளோ வேகமாக வந்து கூட்டணிகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுலையும் அதை வந்து சரிப்படுத்துறதுலையும் மும்முரமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில், ஆனால் இப்போ வரைக்கும் கூட்டணிகள் உறுதியாகப்படவில்லை. இப்போ தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. திமுக பக்கத்தில் ஒரு பக்கத்தில் அப்படியே நிற்கிறாங்க. கொஞ்சம் அதிகமான சீட் கேட்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட எனக்கு 60 சீட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடியை தராங்க. அவரு இடையில சந்தோஷ் இடையில வந்து என்ன பேசிட்டு போயிருக்காரு, கட்சி வளரவே இல்லை, யாரும் கட்சி வளர்ச்சி கவனம் செலுத்தது கிடையாது.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டி கொடுக்குறதுல கவனமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு இருக்காரு. இல்லை, அது ஒரு பக்கம் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அது மாதிரி இல்லை சார், ஒவ்வொரு வெளிப்படையாக பேசுகிற பொழுது அதை துருப்பு சீட்டை எடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்து சந்தோஷே பேசிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சீட்டுன்னு கேட்க மாட்டாரா? இல்லை எப்படி கேட்டாலும் வந்து அண்ணாமலை போன்றவர்கள் தனியாக அந்த பக்கம் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வந்து சிதிலமடைகிற மாதிரியான ஒரு சூழலை தான் நீங்கள் அண்மையில் இப்போ தான் சொன்னீங்க இல்லையா, சசிகலா அம்மையார் வந்து இப்போது ஜெயலலிதா அம்மையார் பிறந்தநாள் அன்னைக்கு வர 24ஆம் தேதி வந்து அம்மா அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அது திவாகரன் வந்து அதிகான்னு வச்சுருக்காரு ஏற்கனவே, அண்ணா திராவிட கழகம்னு. அதை வந்து சேர்த்துக்கிட்டு கொல்ல போகிறாங்க. இதுக்கிடையில் ஓபிஎஸும் கூட இது வரைக்கும் திரிசங்க நிலையில் இருக்கார். எங்களை சேர்த்துக்குங்கன்னு கேட்டார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அவர் சேர்த்துக்கிற மாதிரி இல்லை. ஆனால் முன்னாள் அமைச்சர் அரசியல் சாணக்கியர் என்று பேசப்படுகிற பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரு கடந்த 4 நாட்கள் முன்னாடி சொன்னார், நானும் வந்து விரைவில் வந்து தனி கட்சி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன, பண்ருட்டியார் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய நெருக்கமாக பேசிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு ஓபிஎஸ் சசிகலா அப்படிங்கிற ஒன்றா இருக்கும்போது அவர் வந்து ஓபிஎஸ் பின்னணியில் தான் வந்து இருந்தார். இப்போ கொஞ்ச நாள் வந்து தேமுதிகலேருந்து வெளியே வந்த பிறகு தனியாகவே இருந்தபோது அப்போ வந்து ஓபிஎஸ்க்கு பின்புலமாக பண்ருட்டியார் வந்து செயல்பட்டார். அப்போ கொஞ்ச நாள் இவருடைய அரசியல் அனுபவத்தை பின்புலமாக வச்சு அவங்க இயக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் பண்ணாங்க. ஆனால் பண்ருட்டியார் வந்து அப்படி இருந்தபோது ஓபிஎஸ்க்கு சாதகமானவராக இருந்தது போய் ஓபிஎஸ் உடைய திருசங்க நிலையை பார்த்துட்டு அவர் வந்து வைத்திலிங்கம் போன்றவர்களையும் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களையும் கூட இருந்தவங்களையே பெருசாக அவர் கவனிக்கலை. அப்படிங்கிறதுனால வைத்திலிங்கம் திமுக போயிட்டதுனால அப்போ பண்ருட்டியார் வந்து ஓபிஎஸ் இன்னும் வேலைக்காக மாட்டார் போல தெரியுது. நம்ம இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் 80 வயதுகளை தாண்டிய பிறகும் நம்ம வந்து தனி கட்சி தான் வைக்கணுன்ற மாதிரி. 90 வயசு வரைக்கும் போகுது. ஆமாம், அதான் 80களை தாண்டிய பிறகு இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் அப்போ அந்த எம்ஜிஆர் கூடவே பயணிச்சனுடைய அனுபவம். அதாவது கருணாநிதி அது மட்டும் இல்ல, கருணாநிதியே சொல்வார், அதாவது திமுகவோடு அதிமுக சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது கடைசியில் அதை கெடுத்து விட்டதே வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அப்படின்னு சொன்னார். சூழலை விலைக்கு சொல்லி அதை வந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் யோசிக்க புரிய வச்சாருல்ல. அதாவது கருணாநிதிக்கு அவர் பண்ருட்டியார் மேலே அது மாதிரி பெரிய கோபமே இருந்தது. கடைசி வரைக்கும் இறக்கும் வரை இருந்தது. அதனால அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை. ஆனால் அப்படி இருக்க சூழல்ல பண்ருட்டியார் தனியாக போய் அவர் வன்னியர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஊன்றுகோலாக அப்போ இருந்தார். அப்போ எம்ஜிஆருக்கு பக்கபலமாக அவர் இருந்தார். அதனால் இப்போ அந்த சமூகத்தையும் இணைத்து செயல்படுவதற்கு சசிகலா அம்மையார் தொடங்கும் போது ஓபிஎஸும் அவரோட சேர்ந்துடுற மாதிரியாக இருக்காங்க. அதனால் பண்ருட்டியாரும் அவரோடு இணைந்து விஜயுடைய தாவேகாவுடன் கூட்டணி சேர்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் தொடங்குவதாக இருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி 28க்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லை, இவங்க பேசுவதற்காக ஆர்வமாக இருந்தாலும் இப்போ சசிகலா போன்றவர்களை விஜய் சேர்ப்பாரா? இல்லை, அவருக்கு வந்து இப்போ வந்து 234 தொகுதிகள்லையும் வந்து யாராவது வந்தால் போதுன்னு அவர் அந்த ஏன்னா அவர் கூட்டணியை வந்து யாருனாலும் கட்சியில் வாங்க, கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவித்த பிறகும் கூட இதுவரைக்கும் யாரும் வராதனால யார் வந்தாலும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளும் நிலையில் தான் இருப்பார். அவர் ஏற்றுக்கொள்ளதான் செய்வார். அதனால வந்து இது வந்து ஒரு கூடுதல் பலம் தானே. முக்குலத்தோர் வாக்குகள் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேறு விதமான அந்த தோற்றத்தை வந்து டிவிகே மேலே ஏற்படுத்தாதா? இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்துடும்ன்ற ஒரு கணக்கு இருக்கிறது மாதிரி இந்த முக்குலத்தோர் வாக்குகள் இப்போ வந்து டிடிவி அங்கே போனதுனால மொத்தமாக அதிமுக கிடச்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது போய் இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் பண்ருட்டியாரும் இருக்கும்போது வன்னியர் சமூகத்தினுடைய முக்குலத்தோர் சமூகத்தினுடைய மொத்த வாக்குகளும் கிடைப்பதற்கான சூழல் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறாங்க. அவங்க இன்னொன்று 24 சீட்டு வரைக்கும் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. தேனி, மன்னார்குடி இந்த மாதிரியான முக்குலத்தோர் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து தேர்வு செய்து அந்த 24 தொகுதிகளை கேட்பதற்கான முயற்சிகளையும் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இவர்கள் 3 பேருக்கு பின்பு வந்து முக்குலத்தோர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் அணிவகுத்து போயிடுமா? இல்லை, அது எல்லாருக்குமே ஒரு கால்குலேஷன் தானே. ஒரு எலெக்ஷனை பொறுத்தவரை அதிமுக என்ற ஒரு பெரிய ஆலமரத்தை எடப்பாடிங்கிற ஒரு தூக்கி கொடுத்துட்டோம், எளிதாக கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சசிகலா அம்மையார். அதை இப்போ சசிகலா அம்மையாரை வந்து பிஜேபி மதிக்கலை, எடப்பாடி அவர்கள் மதிக்கலை. அதனால் அவர்களுடைய வாக்கு வங்கி சிதைக்கணுங்கிற மட்டும்தான் நோக்கம் அவங்களுக்கு. நான் வெற்றி பெறுகிறோமா அந்த படிக்குமா? ஏன்னா அரசியல் கணக்கு போடலாம் சார், அந்த கணக்கு நனவாகுமா? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து ட்ராவல் பண்ணி வந்து பேங்கில் சேவிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கூட்டணியை. இல்லை, ஒவ்வொருத்தருடைய கணக்கை வந்து நம்ம இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒரு கூட்டணி செட் ஆயிடுச்சு.
ஆனால் சசிகலா அம்மையாருக்கு எங்கே போகிறதுக்கு வழி இல்லையே. அப்போ அவங்க சைடில் தானே பலத்தை நிரூபிச்சு தானே ஆகணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறைக்கு போன பிறகு சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அதிமுக கைக்கு வந்துடும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கடுத்து தேர்தல்கள் தான் வந்துட்டு போச்சே தவிர அவங்களுக்கு எந்த வித செல்வாக்குமே இல்லாமல் போச்சு. ஆனால் எப்படி சார் வரும்? அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போதாவது நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கன்னு நம்புகிறாங்க. அவங்க நம்புறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டிடிவிக்கு போக மாட்டாங்க, என் பக்கம் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்பால. ஏன்னா டிடிவி அவர்கள் வந்து சசிகலா அம்மையார் வந்து சித்தி சிறையிலேருந்து வந்தோடனே, நான் உங்களுக்கு தலைவர் பதவி தரேன், நான் பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன், அவங்க காலியாக தான் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அதை ஏற்றுக்கிறதா இல்லை அவங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சியில் போஸ்டர்லேயே வந்து அந்த அம்மாவுடைய படம் தான் இருக்குது. ஆனால் அண்மையில் டிடிவி தினகரனுடைய கட்சியில் இருந்த ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி சசிகலா அம்மையாரை பார்த்ததுனால உடனே நீக்கிட்டார். அப்போது அவர்களுக்குள்ள நீர் பூத்த நெருப்பாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி பிரச்சனை இருக்குன்னா, 2011 ஜெயா தொலைக்காட்சியில் நான் பணியாற்றிய காலங்களில் கூட இது அது தாண்டியும் அவரோட தொடர்பு இருக்கிறது. அவர் திவாகரனுக்கும் தினகரனுக்கும் ஏற்கனவே உள்ள பிரச்சனை இல்லை, அது தாண்டி சொல்கிறேன். அதை தாண்டி 2011 அனுராதா அம்மையாரை வந்து டிடிவி தினகரனுடைய மனைவியார் வந்து அனுராதா அவர்களை சிஇஓவாக இருந்தபோது ஜெயா தொலைக்காட்சியில் அப்போ இருந்து வெளியேற்றினாங்க அம்மையார், ஜெயலலிதா அம்மையார். அப்போ வெளியேற்றியதுலேருந்தே வந்து திரும்பி வந்து டிடிவி தினகரனோடு பெருசாக அந்தளவுக்கு ஐக்கியமாக இல்லை அவங்க சசிகலா அம்மையார். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கட்சியை வந்து அவரே வந்து ஆளுமை செலுத்திடுவாரோ, நமக்கான பங்களிப்பு இருக்காதோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க. அதனால தான் சசிகலா அம்மையார் கடைசி வரைக்கும் டிடிவி தினகரனை கூடவே சேர்க்காம சிறையில் இருக்கும்போது கூட புகழேந்தி போன்றவர்களை எல்லாம் பேசினாங்களே தவிர டிடிவி தினகரனை உள்ளே வந்து பார்த்துக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ பெருசாக அலோவ் பண்ணலாங்க. ஆக இப்போ இருக்க சிச்சுவேஷனில் என்னென்னா, அதாவது எனக்கு வந்து முக்குளத்தோர் வாக்குகள் என் பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிறதுல அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. அது இப்போ வந்து மக்களின் விருப்பம், தமிழகத்தின் திருப்பம். அதனால தான் பசுமுன் அருகே வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கா. ஆமாம், அதனால தான் அது அங்கிருந்தாலும் அவங்க தன்னுடைய பணியை தொடங்க போகிறாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பணி ஆரம்பித்தாங்க. இல்லை, அது வந்து 3 பேர் சேர்ந்து போனாங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போடணும் ஆரம்பித்தாங்க. எங்கே ஆரம்பித்தாங்க? தென்காசியில் ஆரம்பித்து ஒரு சில ஊர்கள்லேயே வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. இந்த நம்ம வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நான் உலகத்தில் சுற்றி வர போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 தெருவை மட்டும் சுற்றி வந்துடுவோம். இல்லை, அது அந்த கதை போல ஆயிடுச்சு அவங்க கதை. அதே போல் இப்போ பசுமொழிலே அப்படி ஆரம்பித்து பசுமொழி சுற்றி வந்துடுவாங்களோ? இல்லை, நீங்கள் அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் நேரம் வந்து அவங்களுக்கான நல்வாய்ப்பாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஏன்னா பசும்பொன்னில் ஆரம்பிக்கிறதுனா, ஏன்னா அவங்களுடைய செல்வாக்கு அங்கே தானே இருக்குன்னு நம்புகிறாங்க. அதாவது அவர்களுடைய சாதியம் சார்ந்த கட்சி தான் அது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தென் மாவட்டத்தில் உள்ளவங்கலாம் இவங்களுக்கு பூர்வீகம் மன்னார்குடி இல்லையா, தினகரனுக்கு பூர்வீகம் மன்னார்குடி. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து எங்கள் பகுதியில் வந்து ஆட்சி அதிகாரம் ஆதிக்கம் செலுத்துவதை நாங்கள் வந்து ஒரு காலத்துலையும் அவங்க விரும்பலை. ஆனால் தேவர் சமூகத்தினுடைய ஒரே தலைவராக எல்லாரும் மொத்தமாக பார்க்குறது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தானே. அப்போ வந்து பசும்பொன்னை தானே அவங்க தலைமையிடமாக கொண்டு போக முடியும். மன்னார்குடியெல்லாம் இருக்குன்னா கூட, ஆனால் தலைமையிடம் நினச்சி பார்க்கும்போது அவரை வச்சு தான் அவங்க வந்து அந்த கட்டமைக்க முடியும் அவங்களுடைய கட்சியை. பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாங்கிறது அக்டோபர் 30 நடக்கிற ஒரு திருவிழா. அது ஜெயந்தி விழா. நீங்கள் தேர்தல் நேரத்தில் அங்கே போய் வந்து நிகழ்ச்சி நடத்துவது, அதுக்கெல்லாம் எப்படி பசும்பொன் தேவர் ஆசீர் கொடுப்பா? உங்களுக்கு வந்து ஆசீர்வதிப்பார்? அவங்கள ஆசீர்வதிக்கிறது இல்லை. இப்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து ஸ்ரீரங்கத்தில் நிற்கும்போது என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எனக்கு சொந்தம் இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. ஏன்னா அவங்க தேவைப்படும் போது அவர்கள் வந்து கட்சியை சார்ந்தவர்கள் தலைவர்கள் தங்களுக்கு தேவைன்னா அதை வந்து தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கிறது தான். ஏன்னா இப்போ முக்குளத்தோர் சமூகம் வந்து பசும்பொன்னை நோக்கி இருக்கிறதுனால அங்கேருந்து தொடங்க போகிறோம். எங்கள் அம்மா அதிமுகவை அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகு தான். அப்படியான ஒரு செயல்பாடு பாதகமாக முடியுமா இல்லை பாதகமாக முடியுமா? இல்லை, பாதகமாக வந்து கொஞ்சம், அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எடப்பாடிக்கு கொஞ்சம் கூட பாதகமே ஏற்படாதுன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சமாவது ஒரு 5% பாதகத்தை ஏற்படுத்த முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. சார், அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய இயக்கமான அந்த ஃபார்வர்டு பிளாக்கு எத்தனை பிரிவு இருக்கோ எல்லா வித்தையும் வந்து இப்போ உள்ளே வச்சுருக்காரு. யார்? இதெல்லாம் சரி கட்டதான் இல்லை, எடப்பாடி அவர்கள் வச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உள்ளே வந்து அந்த என்டிஏ கூட்டத்தில் கொண்டு வந்துட்டார். சரி, இல்லையா? கரெக்டு. ஆனால் இவர்களுக்கான வாய்ப்பை நீங்கள் என்ன செய்வீங்க? இவங்க எங்கே தான் போய் நிற்க முடியும்? அவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனக்கான எதிர்ப்பு முனைவு போய் காமிச்சு தானே ஆகணும். அதனால தான் வந்து அவங்க விஜயோட கூட்டணிக்கு போகிறாங்க. இல்லை சார், ஒரு கட்சியோ ஒரு சமூகமோ செயல்பாடு என்பது தேர்தல் இடத்துல வந்து
செயல்படுவதை வந்து மக்கள் எதிர்ப்பாங்களா? இல்லை எப்பொழுதும் ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிறது தேர்தல் தான் சொல்லணும். இல்லை எப்பொழுதும் வந்து நமக்காக வந்து இங்க பேசுறாங்க, அதை வச்சு கணக்கு போடுவாங்களா? இல்லை அது வந்து தேர்தல் தான் சொல்லும். தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுமே தவிர, நம்ம நினைக்கிற மாரி இந்த நேரத்தில வந்து பச்சோந்தி மாரி இந்த கடைசி தேர்தல் நேரத்தில மட்டும் வந்து பேசுறாங்க. அதனால வந்து நாங்க ஓட்டு போடுவாங்களா? அந்த சமூகம் ஓட்டு போடுமா? அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். ஏன்னா அவரவர் நம்பிக்கை அவரவருடைய பாதையில போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஒரு 24 சீட் நம்ம நிக்கிறோம். அந்த முக்குலத்தோர் சமூகம் சார்ந்த இடங்கள்ல, வன்னியர் சமூகம் சார்ந்த இடங்கள்ல. அப்ப சேர்ந்து பார்க்கும்போது வந்தால் லாபம். வரலன்னா போயிட்டு போகுது. அவ்வளோதான். அவங்கள பொறுத்தவரை இப்போ வந்து எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது 1, 2 வந்தா கூட பரவாயில்ல தானே! ஒரு எலெக்ஷனுக்கே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான். அதாவது நானும் இந்த இந்த த தளத்தில இருக்கேன். நானும் இந்த களத்தில இருக்கேன் அப்படிங்கிறது தான். இப்ப பிரேமலதா விஜயகாந்த் நிலைமை? இப்போ விஜயகாந்தும் பிரேமலதா விஜயகாந்த் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பிஜேபியோடு பேசியிருக்கிறார்கள். அவங்க வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் குடுக்குறாங்க. அதில ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இணையமைச்சர் பதவி தருவீங்களான்னு ஒரு கூடுதலா கேட்குறாங்க. ராஜ்யசபாவும் ஒரு இணையமைச்சரும் தருவீங்களா? அதெல்லாம் முன்னாடி சார். அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. சொல்ல வரேன் அதான். அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் அவங்க எதுவும் ஒத்துக்கல. திமுகவே வந்து கதவ அடைச்சிருச்சு. இவ்வளவு தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு வழியே இல்ல. இப்போ கடைசியா வந்து இப்போ பாஜகவினுடைய அமித்ஷாவை தான் தஞ்சமடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரியான சூழல்ல இருக்காங்க அவங்க. ஆனா தேமுதிக வந்து இதுவரைக்கும் திமுகவோட கூட்டணியில போனதே இல்ல. இந்த முறையும் பேசி பார்த்தாங்க. ஏற்கனவே துரைமுருகன் ஒருக்கா போன எலெக்ஷன்ல அப்படி 2 பக்கம் பேசும்போது பேசி அவங்கள வந்து தேமுதிகவை ஒரு கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. பார்த்தசாரதி இந்த பக்கம் அனுப்பிவிட்டு பேசுறீங்க, அந்த பக்கம் அதிமுகவுக்கு பேசுறதுக்கு சுதீஷ் அனுப்பி பேசுறீங்க. இதெல்லாம் வந்து கட்சி நடத்துற அழகு தானா இது? அப்படின்னு சொல்லி பப்ளிக்காவே பேசி தேமுதிகவை உடைச்சு விட்டாரு. இப்பயும் அதே தான் பண்ணாங்க. ஆனா திமுக ரொம்ப தெளிவா இருக்கு. அதில் வந்து கதவை அடைச்சிட்டாங்க. அது மாதிரி பாமகவுமே பொறுத்தவரை ராமதாஸுமே வந்து திமுக பக்கம் இல்ல. அவங்களுக்கான வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டுருச்சு. அதனால தான் பாமக எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காரு. நாங்க வந்து அதுவுமே எப்படின்னா அமித்ஷாவுடைய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான். எப்படின்னா திடீர்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வர்றாரு. காரைக்காலுக்கு போகிறதுக்காக திருச்சியில் வந்து இறங்குறாரு. அது எந்த வித திட்டமும் இல்லை. திடீர்னு வந்தார். வந்து நைட்டில் உட்காந்து ஒரு மீட்டிங் வந்துச்சு. ஆலோசனை நடத்துனாங்க. அதில் பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் பேசுனாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதல்ல ராமதாஸையும் தேமுதிகவையும் நீங்கள் டக்குன்னு பேசி முடியுங்க. என்ன வந்தாலும் பேசிக்கலாம். 4 பேர். ஆமாம். பாமக, தேமுதிக, அது ஓபிஎஸ். அதுதான் அது எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் சசிகலாவும் அந்த கிருஷ்ணசாமி புதிய தமிழக கிருஷ்ணசாமி வர்றாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவர் இங்கே தான் வர போகிறாரு. ஏடிஎம்கே கூட்டணியில் தான் வர்றாரு. ஓபிஎஸும் சசிகலாவும் அப்படிங்கிற அந்த பாண்டிங் மட்டும்தான் அந்த பக்கம் போயிருக்காங்க. பேசுனது ரொம்ப முன்னாடி சொன்னேன் அது மாதிரி. அதனால் கிட்டத்தட்ட இந்த மூவரும் இங்கே தான் இருக்காங்க. புதிய தமிழக கிருஷ்ணசாமியும் இவர் ராமதாஸும். அதனால் வந்து அதை கிட்டத்தட்ட இவங்க வந்து 80 சீட்டு கேட்குறாங்க. 60 சீட்டு எனக்கு கொடுங்க, மிச்சம் இருக்கிறத வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து சொல்லுது. ஆனால் அப்படி பார்க்கும்போது இவங்க ஒரு 130 சீட்டில் தான் அதிமுக நிற்க முடியுங்கிற மாதிரி நெருக்கடி தரப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வாரா எடப்பாடி அப்படின்னு பார்க்குற பொழுது, இதில் 118 சீட் இருந்தால் தான், அறுதி பெரும்பான்மை இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் போது வெறும் 130 சீட்டில் நின்று வெற்றி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியுமாங்கிற ஒரு பெரிய யோசனையாக இருக்குது எடப்பாடிக்கு. ஆனாலும் நெருக்கடி கொடுக்குறது பிஜேபி. ஏன்னா பீகாரில் அப்படி தான் பண்ணாங்க, வெஸ்ட் பெங்காலில் அப்படி தான் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் காலி பண்ணிட்டு வந்தாங்க. இப்போயும் அந்த நெருக்கடி அதையே வந்து. ஆனால் இன்னொன்று சொல்லுவேன், ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் எப்படி கூட்டணியில் இருக்காங்கிறதுக்கு கூட மோடி 2 முறை வந்துட்டார். அமித்ஷா அவ்வப்போதெல்லாம் வரார். ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உடன்பாட்டில் ஒரு முறை கூட ராகுல் வந்து பேசலை. இந்த பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்க முடியாத நிகழ்வுகளும் நடக்குது, எதிர்பாராத திருப்பங்களும் நடக்குது. என்ன நம்ம இப்போ வாக்காளர்களே வந்து குழப்பிய நிலையில் கொண்டு போகிறதுக்கான ஒவ்வொரு வேலையும் அரசியல் கட்சிகளும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து இப்போ மேனிஃபெஸ்டோ ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய பரிமாணமாக இருக்கும். திமுக அதிமுக சொல்லாத ஒரு விஷயங்களை தொலைநோக்கு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அது வந்து மக்களின் விருப்பம் தமிழகத்தின் திருப்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை
தாவேகா விஜய் எடுத்து வர போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சார் ஒவ்வொரு கட்சி தேர்தல் அறிக்கையும் அப்படிதான் வந்துட்டு இல்ல இருக்கு. அப்படிதான் சொல்லப்படுது. ஆனா இது வந்து புதிய கட்சி. புதுசாக வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு மக்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜயினுடைய எழுச்சி, விஜயின் எழுச்சி இளைஞர்களின் புத்துணர்ச்சி அப்படின்னு அவங்க பேசப்படுறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா விஜய் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கு விஜய் மேல. ஏன்னா அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா கூட, ஆனா தொடர்ந்து வந்து விஜயுடைய நடவடிக்கைகளை கவனிக்கப்படுகிறது. இப்ப சூரஜ் இறந்து போயிட்டாரு. அது மாரி இந்த கூட்டத்தில இறந்து போயிட்டாரு. அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு வகையிலும் வந்து விஜய டார்கெட் பண்றாங்க. அதிமுகவும், திமுகவும் திரும்பவும் வந்து விஜய் நோக்கியே நகர்கிறார்கள். இப்போ வந்து நயனா நாகேந்திரன் வந்து திரிஷாவுக்கு விட்டு முதல்ல வெளிய வாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்டனத்துக்குரியதாக அது மாறியது. எல்லாமே கண்டனம் ஆமா. தெரிவிக்கிறாங்க. எல்லாருமே சொன்னாங்க. அத வந்து திரிஷாவே வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கைய வந்து நீங்க பேசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவரும் மன்னிப்பு கோரிட்டாரு. அது இது போன்று நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. வந்து இது மாரி இது சகஜம் தான். ஏன்னா குஷ்பு வந்து ஏன் அன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளோ வேகமா பேசுனீங்களே, ஏன் இப்போ குஷ்பு வந்து நயனா நாகேந்திரன் பேசும்போது நீங்க ஏன் உடனே எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன் சொல்லல? அப்படின்னு கூட கேள்வி வந்தது. ஏன்னா அவரவர் கட்சின்னு வரும்போது, அவரவர் தலைவர்ன்னு வரும்போது, அவங்கவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து அப்படி சாதகமா எடுக்குறாங்க. ஆனா இந்த இந்த இத வந்து எல்லாருமே எல்லா தலைவர்களுமே பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுமே, அதிமுக தலைவர்களுமே வந்து சொன்னாங்க. அதனால அது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியாச்சு. அது வந்து பதில் சொல்லிட்டாங்க. மன்னிப்பு கோரியாச்சு. அது கரெக்ட்டு. ஆனா, சில நேரங்களில் இது மாரியான தவறுகள் நடக்க தான் செய்கிறது. அப்போ இத வந்து தனி மனித அ ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்க கூடாது விஜய வந்து. இப்போ விஜய்ங்கிற ஒரு அந்த மாஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா, அசாம் கன பரிஷத்துங்கக்கூடிய அசாம்ல வந்து பிரபலகுமார் மகந்தா இப்படிதான் இளைஞர்களுடைய பின்னணியிலிருந்து அவர்லாம் எப்படி வந்துருவாரு பேசப்படும்போது 33 வயசுல முதலமைச்சராக வந்தவர் அவரு. இன்னைக்கும் அந்த இளைஞர்கள் கூட்டம் தான் வந்து இவர் பின்னாடி விசிலை ஊதி கொண்டிருக்கிறாங்க. அது மாணவர்கள வந்து ஒருங்கிணைந்து ஆட்சி அமைச்ச மாநிலம் சார். அதுக்கு வந்து மகந்தா வந்து ஆக்கப்பூர்வ விஷயத்த முன்னெடுத்தாரு. இல்ல வழி அதுதான் நடத்துனாரு. இல்ல ஒரு காலம் கேப்டன்ஷிப்பா வந்து எப்படி கொண்டு போணும் அப்படி கொண்டு போனாரு. இல்ல காலம் வந்து எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம். நீங்க வந்து இப்படித்தான் இருக்கணும்னு அவ்வளோ அவசியம் இல்ல. அதாவது இப்ப ஊடகவியலாளர்கள் மட்டுமல்லாம வேற வெளியிலிருந்து அது எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாமே சொல்றாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகிறாரா விஜய்? எல்லாத்துக்கும் பேசுகிறாரா? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு குரல் கொடுக்கல. அப்படிங்கிறது இல்ல. அதாவது எல்லா தலைவர்களும் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்காமலும் இருக்காங்க. இப்ப திமுக தலைவர் வந்து எல்லாவற்றுக்குமே குரல் இல்ல சார் கொடுக்கிறாரா? ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றவரு தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசணும்ல. அதானே எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது பேசுகிறேன்னு சொல்லுகிறார். அதாவது நான் எங்களுடைய அறிக்கை இருக்குல்ல சந்தர்ப்ப சூழலும் இதுதான் சார். தேர்தல் களம் இதுதான். அதான் நீங்க நினைக்கிற மாரி அவர் இல்லைன்னு சொல்றாரு. நான் வந்து தேவைப்படும்போது பேசுகிறேன். நான் தேவைப்படும்போது சொல்றேன். நீங்க வந்து நான் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து எமோஷனல் ஆகுறீங்க. எனக்காக பேசுறீங்க. என்னை சுற்றி தான் இந்த களம் இருக்கிறது. தமிழகமே இருக்கிறது. அதனால நான் பேசுறத நான் வந்து அதுவே வந்து மாஸா தான் இருக்கு. அதனால நான் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் 3வது ஆண்டு தொடக்க விழால வந்து பேசும்போதும் அப்படிதான். ஆனா அதைத்தான் நீங்க பேசுறீங்க. திமுக வந்து விஜய் கூடைய கட்சி வந்து எனக்கு சம்மந்தம் இல்ல. எதிர்க்கட்சி இல்ல. அப்படிங்கிற மாரி காமிச்சுக்கிட்டா கூட, திரும்ப விஜய் பேசுவதைப் போல, அது மாரி விஜய்யுடைய ரேம்ப் வாக்க வந்து நான் காப்பி அடிச்சு நீங்க நடக்கிறீங்கன்றீங்க. ஏடா 2021லயே நாங்க நடந்தோம். ஆனா அன்று இது போல செய்யல. விஜயை போல காப்பி அடிக்கிறீங்க, காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்கன்னா, அப்ப திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அதுபோக இந்த ரூ. 5000 ரூ. 3000 ஒரு ரூ. 2000 உடனே கொடுத்தது வந்து அதிகபட்சமா பெண் வாக்காளர்களை கவருவதற்கான முயற்சி தான். அவசரமா வேகமா குடுத்தீங்க. அப்போ இது வந்து கேட்டா பீகார்ல வந்து பிஜேபி குடுக்கலையா? அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாரியான சூழல் இருக்கு. நீங்க அவசரப்பட்டு இப்ப தேர்தல் ஆணையம் நிறுத்திருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அது மாரிலாம் இல்ல. நீங்க வந்து அப்போ தேர்தல் அரசியல் தான் பண்றீங்க. ஏன்னா முதன் முறையாக திமுக அ இலவச வண்ண தொலைக்காட்சி குடுத்து தான் முதல்ல இலவசத்தை ஆரம்பிச்சு வச்சது. அங்கிருந்து தான் பின்னாடி அவரு பங்குதாரரா இருந்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சியுடைய செட் டாப் பாக்ஸ் விக்கிறதுக்காக நீங்க ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க அவங்க. இல்ல சார். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இலவசங்கள்ங்கிறது ஒவ்வொரு இல்லைன்னு ஆட்சியாளர்கள் சொல்ல வரல. ஆனா அது பெருமளவுல பேசப்பட்டது அங்கிருந்து தான். அங்க இலவச வண்ண தொலைக்காட்சி பிறகு தான் இலவச மிக்ஸி, கிரைண்டரு, இலவச போட்டி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் மாத்தி அடுத்து. ஏன்னா, இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா, சாராயத்திலிருந்து 1971ல சுற்றி தீ எரியும்போது நான் என்ன செய்வேன்? தமிழ்நாடு மட்டும் காப்பாத்த முடியும்னு சாராயத்த கொண்டு வந்தவர் தான். அப்புறம் 2001ல நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அத வந்து டாஸ்மாக்ன்னு அந்த சாராயத்த விக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே விக்கும் அப்படி சொன்னது இந்த அம்மா தான். ஆக இருவரும் பெரிய வேற ஆட்கள் இல்ல. இல்ல இது அப்போ இதுக்கு ஒரு மாற்று தேவைப்படுகிறது. இந்த மாற்று தேவைப்படுவதற்காகத்தான் தாவேகாங்கிற ஒரு கட்சி இருக்கு. அதனால தான் அத வந்து மக்களின் விருப்பம், தமிழகத்தின் திருப்பம்னு சொல்றாங்க. அல்ல அதே போல வாக்குறுதிகள வந்து ஒவ்வொரு கட்சியும் வெளியிட்டா,
விழுவாங்க. ஆனால் திமுக அதிமுக வெளியிடக்கூடிய வாக்குறுதிகள் வந்து ஏற்கனவே பழைய வாக்குறுதிகள் பழசாவே இருக்கும். இது புதிய கட்சி புதிதாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத அந்த மேனிஃபெஸ்டோ பிப்ரவரி 28 வந்து வெளியிடுறதா ஐடியாவில் இருக்காங்க அவங்க தாவேகா. அதற்கான முயற்சிகள் இருக்காங்க. அதுலேருந்து வந்த பிறகு தான் வந்து என்னவாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தெரியும். நிகழ்ச்சியை பங்கிட்டு பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கண்டது இடையே நன்றி சார். வணக்கம்.